ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுடைய யூஎஸ்பி ஹப், அதாவது யூஎஸ்பி 2.0 அப்படிங்கிற ஒரு 4 போர்ட்டுடைய ஒரு யூஎஸ்பி ஹப். இது வந்து நம்ம லேப்டாப் டெஸ்க்டாப்பில் நார்மலாகவே யூஸ் பண்ணுவோம் யூஎஸ்பி எக்ஸ்டென்ஷனுக்கு. ஸோ 4 போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த கேபிள் வந்து சைடில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அது இல்லாமல் இது ஒரு பட்ஜெட் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனும் கூட. இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் உண்டு. ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து ஓடி சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இதோட பேட்டரி லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, 35% தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பவர் சேவிங் மோடில் தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து நார்மலாக பவர் சேவிங் மோட் வேணும்னா இல்லை. இப்போ வந்து நம்மளோட யூஎஸ்பி கேபிள் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா 4 யூஎஸ்பி கேபிள் வச்சிருக்கேன். ஸோ 4 மொபைல் யூஸ் பண்ணாலும் நம்ம 4 மொபைல் கனெக்ட் பண்ணிருக்கேன், 4 யூஎஸ்பி கேபிள் வச்சிருக்கேன். ப்ளஸ் ஒரு ஓடிஜி இருக்குது. இதெல்லாமே மொத்தமாக இப்போ வச்சுக்கிறேன் ஒயர் கலெக்ஷன்ஸ் மாதிரி. ஸோ இப்போ நம்மளோட 4 ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. அதாவது நார்மலான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்ல முடியாது, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 3 ஆர்டினரி ஃபோன்ஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுடைய மொபைல் இருக்குது வந்து 3000 mAh தான். ஸோ இப்போ வந்து ஒரு ஓடிஜி எடுத்துக்கிறேன். இந்த கேபிள் எதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஹப்பில் நான் கனெக்ட் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ நார்மலாக கனெக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ ஹப்பில் என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். அந்த சர்க்யூட் வந்து ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட சிம்பிளான ஒரு சர்க்யூட் மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 4 யூஎஸ்பி போர்ட், ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு கெப்பாசிட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அதோட சர்க்யூட்டு. ஸோ இப்போ நம்ம பேக்கில் பேனலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, ஜஸ்ட் ஒர்க் ஆகாமல் கூட போகலாம். ஸோ இப்போது நம்மளுடைய யூஎஸ்பி கேபிள் எடுத்து நமக்கு தேவையான மொபைல், அதாவது நம்ம 4 மொபைலில் இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு யூஎஸ்பி கேபிளாக எடுத்து ஒவ்வொரு மொபைலில் கனெக்ட் பண்ணி அதோடைய யூஎஸ்பி போர்ட்டை வந்து தனியாக வைக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் லாவோ மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்தால் ஆஷா 305 அப்படிங்கிற ஒரு நோக்கியாவுடைய பழைய மாடல் ஃபோன் தான். பட் எனக்கு மைக்ரோ யூஎஸ்பி சப்போர்ட் உண்டும். ஸோ அதை மொபைல் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தால் நோக்கியா C101 அப்படிங்கிற மொபைல். ஸோ இதுக்கு வந்து யூஎஸ்பி கேபிள் வந்து சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. பட் நான் இதுக்கு ஒரு யூஎஸ்பி கேபிள் தனியாக செஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ அந்த கேபிள் உங்களுக்கு எப்படி வேணும், எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ அடுத்தால் சென் மொபைல் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து நம்மளுடைய யூஎஸ்பி 4, அதாவது நம்மளுடைய ஹப்பில் இப்போ 4 அந்த யூஎஸ்பி போர்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதுக்காக நம்ம 4 யூஎஸ்பியும் தனியாக இப்போ கலெக்ட் பண்ணுறேன் மொத்தமாக எடுத்து. ஸோ பார்த்திங்கன்னா இதான் நம்ம 4 யூஎஸ்பி போர்ட், யூஎஸ்பி கேபிள் உள்ள யூஎஸ்பி. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ யூஎஸ்பி சாக்கெட், அதாவது ஹப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து எல்லோரும் கனெக்ட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். நான் இதில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து எந்த சீரியஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு எதில் கனெக்ட் பண்ணணுமோ அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 4மே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய ஓடிஜி எடுத்து நம்ம ஓடிஜியை விட இந்த ஹப்போடைய யூஎஸ்பி கேபிள் நம்ம ஓடிஜியில் கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ அதையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுடைய இது வந்து வேலை செய்தா அப்படின்னு சொல்லி செக் பண்ண நேரம் தான். ஸோ இப்போ மொபைல் லைட்டாக இப்போ அவங்களுக்கான லாக் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் நான் அந்த மைக்ரோ யூஎஸ்பியில் வந்து நம்மளுடைய ஓடிஜி கேபிளை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ண உடனே பாருங்கள், உங்களுக்கு 4 மொபைல்லையுமே சடனாக வந்து ஸ்க்ரீன் ஆன் ஆகுது. ப்ளஸ் வந்து இதுக்காக ஒரு கேபிள் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு லைட்டிங் கேபிள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணியிருக்க ரீசனுக்காக எல்லாமே எப்படின்னா அதாவது டிஃபால்ட்டாக நம்ம வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் சார்ஜிங் மோட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். சென் மொபைல் ஃபஸ்ட் நான் காட்டுறேன், சார்ஜிங் காட்டுது தெரியுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நோக்கியா மொபைல், இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியுது பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தல ஆஷா மொபைல், அதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஜ் ஆகுது. ஸோ இப்போ லாஸ்ட் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் டிவைஸ் அது ஒன்று இருக்குது, லாவா சீரிஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கலாம், செக் பண்ணிடலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ ஸ்க்ரீன் பிரைட்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லாக் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கனெக்டட் as USB ஃபார் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நார்மலாக சார்ஜ் ஆகுது. ப்ளஸ் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சார்ஜிங் லோகோ சிம்பிள் காட்டுது. ஸோ இவ்வளோ தான்.
அதே மாதிரி நம்மளுடைய மொபைல் அதாவது ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லை, நம்ம சார்ஜிங் யூஸ் பண்ணுற பவர் பேங்காக யூஸ் பண்ணுற ஒரு மொபைல் வந்து நார்மலாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுடைய ட்ராவலிங் டைமில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 4 மொபைலுமே பேரலாக ஒரே டைமில் சார்ஜ் ஆகிட்டு நான் வேறு எந்த சர்க்யூட்டுமே யூஸ் பண்ணலாம், இவ்வளோ சர்க்யூட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே உங்கள் மட்டும் தான் பண்ணேன். ஸோ இது நல்ல ஒரு ஆப்ஷன். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.